நம்மளுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய கல்வியை நம்ம கற்றுட்டு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப மருத்துவ வசதிகளை பெற்றுட்டு இருக்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமையா அப்படின்னா ஆமாம். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே ரைட் டு லைவ்லிஹுட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ ரைட் டு லைவ்லிஹுட் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃபுட், வாட்டர், ஷெல்டர், சானிடேஷன், நியூட்ரிஷன், க்ளீன் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். ஓல்கா டெல்லிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன். இந்த கேஸ்லால் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு லைவ்லிஹுட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்டிகல் 21 கீழே கொடுக்கப்பட்ட ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் பீப்புளுடைய லைவ்லிஹுட்டை என்ஷூர் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே ஆர்டிகல் 39 ஸ்டேட் ஷுட் என்ஷூர் த லைவ்லிஹுட் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 41 கீழே அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, இல்லை சிக்னஸாக இருக்காங்க, இல்லை ஓல்டேஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கான லைவ்லிஹுட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 42 கீழே ஒர்க்கர்ஸ்க்கு க்ளீனாக ஹெல்த்தியான அண்டு ஸ்ட்ரென்த்தாக ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கான லைவ்லிஹுட்டை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 45 கீழே சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரைட் டு லைவ்லிஹுட். தேங்க்யூ.